கர்மாவை நல்ல கர்மாவை நிறைய பண்ணிகிட்டே இருக்கணும். அது ஒரு சாதனை. எவ்வளோ நல்ல கர்மாக்களை பண்ணுறோமோ அவ்வளவுமே ஞான கர்மாவுக்கு ஞானத்தை அடைவதற்கு சாதனையாக நிறைய ஆகும். அதனால் அந்த கர்மாக்கள் எவ்வளோ நிறைய பண்ணுறையோ அவ்வளோ நல்லது. ஆனால் அந்த கர்மாக்களில் நீ பலத்தில் ஆசைப்படாமல் பண்ணணும். பலத்தில் ஆசைப்படாமல் பண்ணால் அது என்னாச்சு, அதுவே அகர்மாவாகிடும். எந்த வேலை செஞ்சாலும் அதுக்கு பலன் வந்தால் அது கர்மா. எந்த வேலை செஞ்சாலும் பலத்தை பகவான்கிட்ட கொடுத்தாச்சுன்னா அது அகர்மா என்பதை நீ புரிந்து கொள்ளு என்கிறத தெளிவாக சொல்கிறார் கிருஷ்ண பரமாத்மா. அதனால் எந்த ஒரு காரியம் செஞ்சாலும், ஒரு பேங்க்கில் வேலை செய்கிறோம், ஒரு டெக்ஸ்டைலில் வேலை செய்கிறோம், எங்கே வேலை செஞ்சாலும் அதுக்கு பலன் இருந்ததுனால் அது கர்மா. மாதாந்த சம்பளம் வருது, ப்ரமோஷன் வருது, பெருசாகும் வர்றதுனால் அதெல்லாம் கர்மா. இதில் எந்த பலனும் வராமல் அந்த பலனெல்லாம் பகவத் அர்ப்பணம் பண்ணிவிட்டே நினைக்கிறியோ, நீ 24 நேரம் உழைச்சாலும், நைட் டியூட்டி போட்டு உழைச்சாலும், எவ்வளோ உழைச்சாலும் கூட பலன் வேண்டாம் பகவான்கிட்ட கொடுத்தாச்சுன்னு சொல்லியாச்சுன்னா அது கர்மாவாகவே ஆகாது. எது பலத்தை கொடுக்குறதோ அது கர்மா, எது பலத்தை கொடுக்காதோ அது கர்மா இல்லை. அது அதனால தான் கர்மணி அக்கர்ம எஃப்ஷே. அப்படிப்பட்ட கர்மாக்களை நீ 24 செஞ்சுட்டு இருந்தாலும் அந்த கர்மாவில் அக்கர்மா, அது கர்ம பல சம்பந்தம் இல்லாதது, பலத்தை கொடுக்காத கர்மா. ஆகினால அந்த கர்மா அகர்ம எஃப்ஷே. அகர்மான்னா பலத்தை கொடுக்காத கர்மாக்கள் என்று பேர். அதனால் எந்த வேலை செஞ்சுட்டே இருந்தாலும் வேலையை நிறையா உடம்பாலையும் மனசாலையும் இந்திரியங்களாலும் உறுப்புகள் மூலமாக எதை வேணால் செஞ்சுட்டே இரு. ஆனால் அதனால் வரக்கூடிய பலத்தெல்லாம் பகவத் அர்ப்பணம் பண்ணியாச்சுன்னா அது கர்மாவாக இருக்காது, அகர்மாவாக இருக்கும். அதாவது பலன் கொடுக்காத கர்மாவாக இருக்கும். யாருக்கு ஞானத்தில் பிரவൃத்தி வேணும்னு ஆசை இருக்கோ அவங்களாம் பண்ணுவான், மற்றவங்க யாரும் பண்ண மாட்டான். ஆகினால பலத்தில் ஆசைப்படாத பலத்தை பகவதர்ப்பணமாக பண்ணிவிட்டு நம்மளுடைய கடமை நாம் செய்ய வேணும் என்ற கடமையும் உணர்வோடு யார் ஒருத்தன் செய்கிறானோ அவனுக்கு விசேஷமான பலன்லாம் கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கர்மாக்களை விடாமல் செய்தாக வேண்டும்.